சொல்லுடா சுபாஷு. அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்காம தான் இருக்கா போல. அடா ஆமாண்டா, அவளை மட்டும் எப்படியாவது என் கைக்குள்ளார கொண்டு வந்துட்டேன்னா போதும். அவளுக்கெல்லாம் என்னைய மாதிரி ஆள் இருக்கணும், அப்போ தான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பா. அந்த ட்ரிக்கு மட்டும் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லி கொடுறா கண்ணாயிரம். அதை மட்டும் நீ சொல்லி கொடுத்துட்டீன்னா நானும் வீட்டில இருந்து அவளை நல்ல வேலை வாங்குவே இல்லை. கண்டிப்பாக சொல்லித்தரேன்டா, உனக்கு சொல்லி கொடுக்காமையா. அப்புறம் இன்னைக்கு என்னடா சாப்பாடு? நானே இப்போதாண்டா எந்திரிச்சேன். ஏண்டா இவ்வளோ நேரமாவாடா தூங்குவ? பின்ன என் பொண்டாட்டி என் பேச்ச தானே கேட்பா. நான் எப்போ எந்திரிச்சாலும் அவன் என்னை எதுவுமே சொல்ல மாட்டா. கேட்டான்னு வெய்யி வாயிலே 2 குத்து குத்துவேன் தெரியுமா? அப்படியாடா? அட ஆமாண்டா. டேய், உங்கள் வீட்டு காலிங் பெல் தாண்டா அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் கூட பாலை போடுவாங்க. பாலை போட்டுட்டேன்னு பெல் அடித்து சொல்லிட்டு போவாங்கடா. அந்த பெல்லாக இருக்கும்டா. இங்க படுத்துக்கிட்டு என்னத்தை கொடுத்து அடிச்சிட்டு இருக்குது? நீ சொல்லுடா. அப்புறம் என்ன, நீ ராஜா மாதிரி இருக்க. நம்ம செட்டிலே நீ ஒருத்தண்டாண்டா நல்லா இருக்க. மற்றவங்களுக்கெல்லாம் எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க. பொண்டாட்டி ஆட்சி செய்யறதுக்கெல்லாம் தனி கலை வேணும்டா. இவர் என்னத்தை கலையை கண்டுட்டாராப்ப? என்னடா சமைச்சு கொடுத்தா உன் பொண்டாட்டி? நான் கேட்டேன்னு சிக்கன் எடுத்தா. அதுவும் எனக்கு சிக்கன் லாலிபப்பு தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ. எனக்கு பிடிக்கும்னு அவளே கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாடா. என்னையெல்லாம் போவே சொல்ல மாட்டா. டேய் கண்ணாயிரம், பரவாயில்லடா. இன்னும் இருக்கு கேளு, சொல்லுடா. அந்த சிக்கன் 65 நல்லெண்ணெயில் பொரிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்லெண்ணெயோட வாசனை, அந்த சிக்கன் 65 லாலிபப்பு, கேட்கும் போதே எச்சி ஊறுதுல. நீ ஆமாண்டா, ஒரு நாள் உன் பொண்டாட்டி செஞ்சானா எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. போடா, என் பொண்டாட்டி செய்கிறது எனக்கே பத்தாது, இதில் உனக்கு வேறு எடுத்துட்டு வரணுமா? நீ லெக் பீஸு சுருங்கின பீஸ் மாதிரி இருக்கிற, நீ இந்த பேச்சு பேசுறியா என்னைய? இரு, உன் வாயிலேருந்து என்னென்ன வருதுன்னு கேட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் என் கச்சேரியே ஆரம்பிப்பேன். அப்புறம் கேளுடா. அதுவும் என் பொண்டாட்டி என் வயிறு ரொம்பினதுக்கப்புறம் தான் அவளே திம்பா பார்த்துக்கோ. ஓ அப்படியா? என் பொண்டாட்டியும் தான் இருக்காளே, 2 பீஸை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பீஸையும் அமுக்கிடுவா. உன் பொண்டாட்டி அப்படி, என் பொண்டாட்டி இப்படி. எல்லாம் நம்ம நடத்துகிற விதத்தில் இருக்குடா. நானும் நல்லா தானடா நடத்துனேன். அவள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன். நீ நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால தான் இப்படி தான் நடந்துக்குவாங்களோ என்னமோ. ஆமாம் ஆமாம், நீ வேணா அப்படி நடந்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும்டா. அப்படியாடா கண்ணாயிரம்? அட ஆமாண்டா, பொண்டாட்டி எப்போவுமே நம்ம காலுக்கு அடியில் தாண்டா இருக்கணும். தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடவே கூடாது. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான்டா. ஒருவேளை நீ தலையை தூக்கி வச்சு கொண்டாடுன அவ்வளோதான், நம்மளை ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. ஆமாண்டா கண்ணாயிரம், நீ சொல்றது கூட சரிதான். இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் பார்த்துக்கோ. யாருமே எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதே இல்லைடா. எல்லாரும் பொண்டாட்டி பேச்சு கேளு, அவள் பேச்சு கேட்டால் நீ நல்லா இருப்ப, அப்படி இப்படின்னு தாண்டா சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் தாண்டா எனக்கு வேற மாதிரி மாற்றி சொல்லியிருக்க. இனிமேல் நான் இப்படி இருந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் உடனே ஃபோன் பண்ணி உனக்கு சொல்கிறேன்டா. ஓகேடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. சரிடா கண்ணாயிரம், ஃபோனை வச்சிடுறேன். என் பொண்டாட்டி அப்பையிலேருந்து என்னை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. குறுக்குறுன்னு பார்த்தா கண்ணை நோண்டி விட வேண்டியதானே. நம்மள என்ன பார்வை வேண்டி கிடக்கு, அவள் வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏண்டா அப்படிலாம் செஞ்சா அவள் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாடா. அவள் யாருடா உன்னைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு? நீ வீட்டை விட்டு அவளை அனுப்புடா. டேய், அப்படி பண்ணா சோத்துக்கு எங்கடா போகிறது? அவள் தானேடா சம்பாதிக்கிறா. அப்படிலாம் பண்ணாதான் அவன் மனசுலேயும் பயம் இருக்கும். என்னடா நீ இப்படி இருக்க? நான் இப்படி பண்ணதுனால தான் என் பொண்டாட்டி கால் கடியில் உட்காந்துருக்கா. அப்பயும் அப்படியாடா? பார்த்துமா, பார்த்து காலு மெதுவா அமுக்கு. ஓ, பக்கத்தில் உட்காந்து காலெல்லாம் ஒரு அமுக்கி விடுறாளா? பின்ன கண்ணாயிரம்னா சும்மாவா? டேய், கொடுத்து வச்ச வாழ்க்கடா. நீ பண்ணுற மாதிரியே நானும் பண்ணால் எனக்கு நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். சரி, பண்ணி பார்க்குறேன். நீ ஃபோனை வையி. ஓகேடா, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. பாய். அப்பா, எவ்வளோ நல்லா இருக்கு.
நம்பை போல நெஞ்சம் கொண்ட புருஷன் பொன்னது யாரும் இல்ல. குழம்பு வைக்க நீயும் தப்புச்சா கைய முறுக்கி குத்துவேன் வாய் மேல. மட்டமா என்ன நினைச்சு நடந்தா நானும் சும்மா இருக்க மாட்டேன். உன்னை பெத்து அனுப்பி வச்ச மொப்பேன் எனக்கு பெரிய தொல்லை. என்னோட நீ இருக்கும் காலம் எனக்கு நீ அடிமையாக தான் இருக்க போற. உன்னோட மூஞ்சி வாயும் எதுவும் பிடிக்கல சுமதி. இப்ப நீ வந்து நின்னா நல்லா ஓங்கி அரைப்பேன் கண்ணத்து மேல. போச்சு, இன்னைக்கு செத்தோம் நம்ம. ஏயா என்ன நான் பேசுறேன் நான் இல்லாதப்பலாம் நீ? இல்லம்மா, சும்மா ஹாயா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லம்மா. நீ பாட்டு பாடும்போது வந்தேன்னு நினைக்கிறியா? பின்ன உன் ஃப்ரெண்டு சுபாஷ் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தீல்ல, அப்பவே வந்துட்டேன். அப்பனா காலிங் பெல் அடிச்சது நீதானா? ஆமா, அத கூட பார்க்காம என்னைய பத்தி ஏன் முன்னாடியே நீ பேசுறியா? உன்னைய ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய். யாருக்கும் நல்லதே நினைக்க கூடாது. நல்லது நினைச்சா நம்மளுக்கு தான் வினையாகி முடியுது. எனக்கு தேவைதான் இவ்வளவு பேர் நான் கல்யாணம் பண்ணி பாரு, எனக்கு இது தேவைதான். சவுண்டு கேக்குது, சின்ன பொண்ணு அனிதாவும் வந்துட்டாங்க போல. வந்து பார்த்தாங்கன்னா எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுக்கிறது. அப்பா அச்சோ, சின்ன பொண்ணு வேற வரா. நம்ம இந்த குளத்துல இருக்கோமே, பார்த்தானா என்ன நினைப்பா? நம்ம அம்மா கிட்ட அடி வாங்கினான்னு நினைச்சா நம்ம மேல உள்ள மரியாதையே போயிடும். பேசாம ஒண்ணு பண்ணுவோம், அவ வரத்துக்குள்ளார போர்வையை பூத்திட்டு உட்கார்ந்துருப்போம். அதுக்கப்புறம் அவளே கிளம்பி போயிருவா அப்பா தூங்கிட்டாங்கன்னு. அப்பா என்ன போடவே முடியல. அம்மா பேயி, நோந்தோம். அம்மா பேயுமா பேய், வீட்டுக்குள்ளார பேய் வந்துருச்சுமா. சின்ன பொண்ணு நாந்தோம். பேய ஒழுங்கா ஓடி போயிரு, இது எங்க அப்பாவோட ரூம். போக மாட்டேங்கிற. இன்னும் எவ்வளவு அடிதான் உன்னை அடிக்கிறது? சொல்லிக்கிட்டே இருக்கேன், போகாம இங்கே உட்காந்துருக்க. என்ன என்ன நினைச்ச? பேய்க்கு பயந்தவன் நினைச்சியா நீ? அட சின்ன பொண்ணு அடிக்காத, நான் தான் உங்க அப்பா. அப்பா நீங்களா? என்னப்பா பண்றீங்க போர்வையை போத்தாம? வேணா சின்ன பொண்ணு, இதுக்கு மேல இந்த பாடி தாங்காது. எத்தனை வாட்டிதான் ஒரு மனுஷன் அடி வாங்குறது? என்னப்பா நீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க மாட்டீங்க? ஏன்பா அடி வாங்குற வரைக்கும் அமைதியா இருந்தீங்க? நானா சின்ன பொண்ணு சொல்லல, நான் தான் அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேனே. எங்க நீ கேட்ட? அடிக்கிறதுலயே தானே குறியா இருந்த. மன்னிச்சுக்கங்கப்பா, தெரியாம அடிச்சிட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, வலியோட சேர்த்து இதுவும் வலியா இருந்துட்டு போது விடு. ஆனா இந்த விஷயத்த யாருகிட்டையும் சொல்லிடாத. குறிப்பா உங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. இல்லப்பா சொல்ல மாட்டேன். சரிப்பா, அப்ப நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறேன்.